முடிஞ்ச மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, முத்துசாமி தீட்சிதர் அவரோட பாடலுக்கு நடுவுல அங்கங்க மந்திர வார்த்தைகளை சேர்த்திருப்பார். ஸோ அவரோட பாட்டுல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தது, உங்களுக்கு ஏதான ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும், இந்த தாந்திரீக பரிகாரங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வேலை செய்யும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் எனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த பாட்டை வச்சிருந்த பல பேர் எம்எல்ஏ வானது நானே பார்த்திருக்கேன். அந்த பாட்டுக்கு அப்படி சக்தி இருக்குமா இருக்கும். இசைக்கு ஒரு சக்தி உண்டு. இதெல்லாம் என்னோட அனுபவங்கள். அப்ப முருகனோட வாகனம் எது? மயில். நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் காத்தால கர்நாடக இசை ஆரோகணம் அவரோகணம்னு இருக்கும். சரிகம எனக்கு பெருசா இசை தெரியாது, இருந்தாலும் போட்டுட்டு கேட்டீங்கன்னா நவ கிரகத்துக்கும் பரிகாரம். புல்லாங்குழலை கொண்டு போய் ஏதாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, இல்லாட்டி ஏதாவது பசங்க மியூசிக்கலா படிக்கிறேன்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்களேன், அந்த பசங்களும் மியூசிக் கத்துப்பான். உங்க வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல படபடன்னு முன்னேற்றம் வரும். வேலையில ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் என்றது அனுபவம். அது செயற்கையா இருந்தாலும் சரி, பார்வையாக கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி. உடனே நான் சொல்லக்கூடியது புல்லாங்குழல் இசையை கேட்க துவங்குங்கள் என்று. அது ஏன் புல்லாங்குழல் அப்படின்னா, பிரகஸ்பதி தாராபத்தே பல கொடிய நோய்களை முத்துசாமி தீட்சிதர் இந்த பாட்டியை 3 தடவை பாடி சரி பண்ணதா சொல்றாங்க. வயலின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வயலின் இசை எதற்கு என்று சொன்னால், சிலருக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் இருக்கும். அவங்க வயலின் இசை கேட்டார் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து செல்வமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம வழக்கமா பேசும்போதே நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு ஒண்ணு அந்த பாட்டு நம்மளால பாட முடியலன்னா கூட அந்த பாடலை கேளுங்க, அதுவே சில விஷயங்களுக்கு பரிகாரமா இருக்கும், நமக்கு நன்மையை பயக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது உண்மையா? இந்த மாதிரி பாடலே கேட்கறதுலாம் பரிகாரமா ஆகுமா? 2019-20 நிலை நான் ஒரு வெளிநாடு மேற்கத்திய நாடு சார்ந்த ஒரு ஆய்வு குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்தேன். அவங்களுடைய ஆய்வின் நோக்கமே இசையினால் ஏதேனும் உடலுக்கு நன்மை ஏற்படுமா என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். ஜோதிட ரீதியாகவும் அதே போல நமது இசையின் வழியாக என்னென்ன நன்மைகளுக்கான வாய்ப்புள்ளது என்றும் என்னிடம் அதிலே ஒரு உறுப்பினர் போல இருந்தேன். அதுல சிலவற்றை நான் பேசும் பொழுது கண்டறிந்தவை, அது பலருக்கும் பயன் தந்தவை. உதாரணமா பார்த்துக்கோங்களேன், ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை பார்வை இருந்தால், இது கிட்டத்தட்ட பரிகாரம் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஜோதிடத்தை சொல்ற பிரச்சனைக்கு தீர்வை சொல்லியா அப்படின்ற மாதிரி. அப்போ சூரியன் சனி சேர்க்கை பார்வை இருப்பவர்களுக்கு நான் உடனே கேட்பேன், என்னன்னா சூரியன் என்றால் வேலையை குறிக்கும், சனீஸ்வரர் என்றால் வேலை பலுவை குறிக்கும். இப்போ சூரிய தசை சனி புத்தி இல்லை சனி தசை சூரிய புத்தி எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட வேலையில ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் என்றது அனுபவம். அது செயற்கையா இருந்தாலும் சரி, பார்வையாக கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி. உடனே நான் சொல்லக்கூடியது புல்லாங்குழல் இசையை கேட்க துவங்குங்கள் என்பது. அது ஏன் புல்லாங்குழல் அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டு அதுவும் சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு செயல், அதிலே ஒரு வலி என்பதையும், புல்லாங்குழலிலே 7 துளைகள், உடம்பிலே 7 சக்கிரங்கள், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அநாகத்தம். அந்த புல்லாங்குழல் இசையை படுத்து கொண்டு நிம்மதியா கேட்டுட்டு தூங்குங்க. நான் பூஜை அறையில உட்கார்ந்து கேளுங்கலாம் சொல்ல மாட்டேன். அதை இசையாக தினமும் ரசித்து கேட்க துவங்குங்கள். என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னும் போது, 3-4 மாசத்துல ஐயா எனக்கு நல்ல தூக்கம் வருது. ஒண்ணு, வேலையிலே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீண்டரை போல உணர்கிறேன், ஏதோ ஒரு வகையிலே ஒரு பணம் ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்வாங்க. வேலையில பிரச்சனை தீரணும் அப்படின்னா புல்லாங்குழல் இசையை வேலை செய்யுமா? நான் பார்த்திருக்கேன். அது மனம் லயிக்கிறதுனாலயா மெடிடேஷன் போலவா என்பதெல்லாம் கடந்து, உங்களுக்கு புல்லாங்குழலே இல்லைனாலும் இந்த ஃபாரின் மியூசிக் இருக்கு இல்லையா, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், காற்று இசை. ஏன் இதுக்கு காற்று இசை இது எதனால வேலை செய்யுது அப்படின்னு என் குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு கதையும் சொல்லிடுறேன். ஹனுமான் கேட்டானா ராமன் கிட்ட, அடுத்த அவதாரத்துல நான் உன்னோடையே இருக்கணுமே, ஆனா என்னுடைய இந்த ஹனுமான் வடிவமும் உண்டே என்று சொன்ன பொழுது,
நீ புல்லாங்குழல் என்ற ஒரு இசை வாத்தியமாக இருப்பாய், நீ என்னை பேச அனுமதிக்கிறதுனால என் காற்று ஒன்னுள் சென்று வந்து என் ஓசை ஒன்னுள் இன்னிசையாக மாறுகிறதுனாராம். நாம என்ன அடுத்தவன் சொன்னா கேட்கிறோம், ஆனால் இதே போல இன்னொன்னு இருக்குங்க. புல்லாங்குழலை கொண்டு போய் ஏதாவது கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, இல்லாட்டி ஏதாவது பசங்க மியூசிக்கலா படிக்கிறேன்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்களேன், அந்த பசங்களும் மியூசிக் கத்துப்பான். உங்க வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல படபடன்னு முன்னேற்றம் வரும். இது நான் பார்த்திருக்கேன். புல்லாங்குழலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அவ்வளவு சக்திமா. ஏன்னா நாமளே வாசிக்கலாம், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப அடுத்தவங்களுக்கான வாங்கி கொடுத்து மியூசிக்கை என்கரேஜ் பண்ணா நமக்கு இந்த நாதம் என்று சொல்லக்கூடியது தேவதைகள். இவையெல்லாம் ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. உதாரணமா ச அப்படின்னா அது மயிலோட அகவும் சட்டம். அப்ப முருகனோட வாகனம் எது? மயில். நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் காத்தால கர்நாடக இசை ஆரோகணம் அவரோகணம்னு இருக்கும். சரிகம. எனக்கு பெருசா இசை தெரியாது, இருந்தாலும் போட்டுட்டு கேட்டீங்கன்னா நவ கிரகத்துக்கும் பரிகாரம். ஐயோ, நீங்க இப்ப சொல்றீங்க இந்த மாதிரி காலைல எழுந்தோடனே இந்த இசையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குத்துப்பாட்டோட தான் எழுந்துக்கிறாங்க. காலைல எழுந்தோட தப்பு கிடையாதுமா. நானும் இசையை ஒரு ஸ்பீடான பீட் வேணும் காலையில, எனக்கு தான் பிடிக்கும். ஆனா ஏதோ ஒரு இசையை கேளுங்கன்றதுல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்க அவிட்ட நட்சத்திரம், சித்திரை மற்றும் நம்ம மிருக சீசம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பாடையும் பொங்கும் அப்படின்னுவான். அவிட்ட நட்சத்திரம்னா அங்க செவ்வாய் வந்து உச்சமடையக்கூடிய நட்சத்திரம். நிறைய பாருங்களேன், அந்த ஸ்பீடா அந்த ஹிப்பு பாப்பு ராப்புன்றாங்கல்ல, அவங்க கிட்ட பாருங்க நிலம் சேர்க்கை அதிகமாக இருப்பதை நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். ஏன்னா செவ்வாய் எங்க உச்சம் அடையுது இல்லையா, அவிட்ட நட்சத்திரமே ட்ரம்ஸ் தான். ஆனா நான் கேட்கறது எப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை கேட்க சொல்வேன். வாய்ப்பாட்டை தனியாக கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை பொறுத்த மட்டும் இன்னொன்னு சொல்றேன். உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறது, என்னமோ சொல்லிட்டான் சார் சுக்கிர தசைன்னு, ஒன்னும் கையில ஓட மாட்டேனது, சொன்னதுதான் சுக்கிர தசை, கையில துட்டு தங்க மாட்டேனதுன்னா வீணை இசை இருக்குல்ல, நரம்பு வீணையா இருக்கலாம், கிட்டாரா இருக்கலாம், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இது கலக்கக்கூடாது, ஓக்கல் கலக்கக்கூடாது. வெஸ்டர்ன் மியூசிக்கா கூட இருக்கலாம், மேற்கத்திய இசையாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. மாடர்னாவும் இருக்கலாம். நீங்க கேட்டுக்கிட்டே வாங்களேன் சுக்கிரதசை எப்படி மட்டும் வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. அதே போல சனி தசை அப்படின்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சனி தசை சார் கையில படுத்துது சார், சனியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு சார், எனக்கு ஜாதகத்துல எங்க போனாலும் அடிக்கிறீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு தெரியும் ரத்தக்காரகன் பூமிகாரகன் எல்லாமே. லேண்டு வாங்கினா சார் விற்கவே இல்லை சார்னுவாங்க. மேக்சிமம் பாருங்க இந்த ட்ரம் மியூசிக்கு, அது என்ன ட்ரம்மா வேணா இருக்கலாம், நல்ல ஒரு பறை மியூசிக்கு டடக் டிக் 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 டிக்னு என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, மிருதங்கம் அந்த மாதிரி ஒரு ட்ரம்ஸ், இதெல்லாம் கேட்டு போறீங்களேன், உங்களுக்கு அந்த லேண்ட் சேல்ஸ் அதுல ரியல் எஸ்டேட்ல ஒரு புழக்கம் வருதானா சத்தியமா வருது. நான் செல்போன்லயே ஒரு காலத்துல எங்க அப்பா சொல்றாரு, பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி வந்தாள்னு. அதே போல மாபெரும் அரசியல்ல ரொம்ப பெரிய ஆட்கள் நான் பார்த்திருக்கேன், ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் எனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த பாட்டை வச்சிருந்த பல பேர் எம்எல்ஏ வானது நானே பார்த்திருக்கேன். அந்த பாட்டுக்கு அப்படி சக்தி இருக்குமா இருக்கும். இசைக்கு ஒரு சக்தி உண்டு. இதெல்லாம் என்னோட அனுபவங்கள். அதே போல நாம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த காலகட்டத்துல என்னன்னா இசையை ரசிக்கிறது இல்லை. நான் சொல்றது நீங்க இசையை பூஜை போல கூட பூஜை ரூம்ல கூட உட்காந்து கேட்க சொல்ல, நல்ல சோஃபால உட்காந்துக்கோங்க, நல்ல நிம்மதியா படுத்து தூங்குங்க. அந்த நேரத்துல அப்சர்வ் பண்ற மியூசிக் ரொம்ப ஜாது. இந்த இசையை பற்றி பேசும்போது ஒரு கதையும் ஒண்ணு சொல்றேன். இந்த கதையை கேட்டாலே பணம் வரும்னு வரைய குருநாதர். நான் கதையும் நல்லாதான் இருக்கு, கேட்கும் போது நல்லாதான் இருக்கு, 1ஆம் தேதி வந்தாதான் பயமா இருக்கு, அதுதானே. இருங்க கதையை சொல்லிடுறேன். ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடமகி என்று 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு மந்திரி இருந்தார். இந்த மந்திரி கிட்ட எல்லாரும் போறாங்க. என்னன்னா நம்ம எங்க இருந்தார்னா தஞ்சாவூர்ல இருந்தார். நாயக்க மன்னருக்கெல்லாம் அவர் தான் வந்து பெரிய அந்த காலத்து எக்கானமிஸ்ட், பொருளாதார மேதை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்காங்க. பெரிய ஞானியும் கூட. வேங்கடமகி எங்க வீட்லயும் இப்போ துட்டு பத்தலமா, என்ன பண்றது, நீங்க போடுற திட்டமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரிசல்ட்னு வந்தா நாட்டுல காசு பத்தல. வேங்கடமகிக்கு மிகுந்த கவலை. உடனே சாமி கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். இரவு பிரார்த்தனை நல்ல பழக்கம், எல்லா மதத்திலையுமே சொல்லி இருக்கிறது. அவங்க நம்பிக்கைப்படி ராத்திரி சாமி கும்பிட்டுட்டு தான் தூங்கணும். நாம மெகா சீரியல் பார்த்துட்டு அந்த கவலையோடய கவுந்து படுத்து தூங்கிடுறோம். ஆனா உண்மையில என்னன்னா சாமியை கும்பிட்டு எனக்கு நல்ல நாள் கொடுத்துருக்கப்பா சாமி, எனக்கு இவ்வளவு நன்மை செய்த நீ வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்போம்னா அவரும் நம்மளை பார்த்துக்குவார். வேங்கடமகி அவ்வாறே தூங்குகிறார்.
ம். ஒரு 11:30 மணிக்கு வெங்கடமகி அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. ஓகே. திடீர்னு எந்திரித்து பார்க்கிறார். சங்கு சக்கரதாரியாக ஒரு பெரும் உருவம் அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட நிற்கிறார். நான் தான்ப்பா ஐயா வெங்கடேஷா ஸ்ரீனிவாசன். நீ கேட்பது நியாயம், மக்களுக்கு பிரச்சனை தீரணும்னு கேட்குற. எப்பவும் நம்ம வீட்டு பிரச்சனை தீரணும்னா சாமி வராது, ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு சொன்னா சாமி வரும். வெங்கடமகிக்கு அது தெரியும். வந்த உடனே என்னன்னார், நான் என்னை பற்றி சொல்கிறேன். மகாலட்சுமி என் மார்பினிலேயே இருக்கிறார், அந்த அன்னை திருமகள். எனினும் பிருகு என் மார்பிலே உதைத்த காரணத்தினாலே அனைத்தையும் துறந்து உலகிலே தரித்திர நாராயணனாக நான் வந்தேன். பிருகு முனிவரா? பிருகு முனிவர் வந்து மகாவிஷ்ணு மார்பில் உதைச்சிருவாரு. ஓகே. உடனே அந்த திருப்பதி பெருமாள் அவர் வரார். வந்த உடனே அவரை ஆதரித்த அன்னைக்கு பேரு வகுல மாளிகைன்னு பேரு, வகுலாதேவின்னு சொல்லுவாங்க. ம். வகுலானா நம்ம ஒரு பூ இருக்கு, என்னன்னு சொல்வேனே தாழம்பூன்னு சொல்லுவோம், அதுக்கு வகுலான்னு பேரு. அந்த பூவை மட்டுமே அணிந்திருந்ததால் அந்த அம்மாவுக்கு பேர் வகுலா. அவங்க வீட்டுல அவ்வளோ வறுமை. உடனே இருந்தாலும் ஸ்ரீனிவாசன்ட்ட பாப்பா இருக்கிறத சாப்பிடுக்கண்ணா அப்படின்னு கொடுக்குறாங்க. தன்னோட அம்மாவை பார்க்குறார். அந்த அம்மா கழுத்துல காதுல எதுலையுமே நகை கிடையாது. ஆனா இப்ப எல்லா நகை கடையிலையும் திருப்பதி சாமி படம் இருக்கு. ஆனா திருப்பதி சாமி அம்மா கிட்ட நகை இல்லை. இவருக்கு கேட்கிறார், அம்மா என்னம்மா, எனக்கு என் புன்னகையே போதும், பொன்னகைக்கு சமம் அப்படின்னா. இருந்தாலும் இவருக்கு மனசு வருத்தம் தாங்கல. புல்லாங்குழலை எடுத்து வக்குலாபரணம், ஆபரணம்னா நகை, ஒரு ராகத்தை வாசிக்கிறார். பெருமாளே வாசிச்சுட்டா அப்புறம் அவங்க வீட்டு சம்சாரம் விட்டுருவாங்களா? என் வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டார். மகாலட்சுமி அப்படியே வாரி வழங்குறாங்க. ஆமா, இப்ப நீங்க பெருமாளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த அம்மா விட்டுருமா, உங்க வீட்லயும் வாரி வழங்கும். வக்குலாபரணத்தை புல்லாங்குழலிலே வாசிக்கிறார். பணம் கொட்டி விடுகிறது. வேங்கடமகிக்கு ராகம் கிடைச்சிருது. இந்த ஆர்கிமிடிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு தடவை தங்கத்தின் எடையை எவ்வாறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னார். மறுநாளே வேங்கடமகி வகுலாபரண ராகத்தை எழுதி விட்டார். அதை கேட்பவர்களுக்கு பணம் கொட்டும் அனுபவம். யாருக்கெல்லாம் செல்வம் தேவைப்படுகிறதோ வகுலாபரணம் புல்லாங்குழல்ல இருந்தா ஓகே, இல்லைன்னா நாதஸ்வரம்னாலும் டபுள் ஓகே. விண்டு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும் நான் சொல்றது. மெலோடிஸா போட்டுக்கோங்க. இதை சாமி ரூம்ல போட்டு கண்ணை மூடி கேட்பேன்னா நடக்கிற காரியம் கிடையாது. ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, அப்படியே நிம்மதியா கேட்குறீங்க, பொருளாதார பிரச்சனைகள் தீர துவங்கும். வயலின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வயலின் இசை எதற்கு என்று சொன்னால், சிலருக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரெஷரு டென்ஷன் எல்லாம் இருக்கும். அவங்க வயலின் இசை கேட்டார். ஏனென்றால் இதை பயன்படுத்தியது முத்துசுவாமி தீட்சிதர் எனும் பெரும் சித்தரின் மாணவர். அவர் தான் இதை கொண்டு வந்தது. அந்த காலத்துலலாம் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப வசதிகள்லாம் இருந்திருக்குமா? அப்ப இருக்கிறவங்களுக்குலாம் அந்த முடியெல்லாம் உதிர்ந்த நிலையிலே ஒருத்தர் பெண்மணி கவலையுடன் காணப்பட்டாராம். என்னம்மா, எல்லாம் வீட்டு பிரச்சனை தாங்க. இந்த வயலின் இசையை அனுதினமும் கேட்க துவங்கியதும் அவங்களுக்கு அந்த கவலைகள் எல்லாம் தீர துவங்கிதான். நீங்களும் இப்ப வயலின் இசையை மட்டும் கேட்டு பாருங்களேன், மனசு ஒரு அமைதியாவதை உணரலாம். வயலின் இசைக்கு மனம் அமைதியைப்படுத்தும் திறன் உண்டு. புல்லாங்குழல் வந்துட்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும், பணியிடங்கள் பிரச்சனைய, அப்புறம் பணம் வர்றதுக்கு இது பண்ணும். வயலின் மன அமைதிக்கு. ஓகே. இதே ஒரு தடவை முத்துசாமி தீட்சிதர் ஒரு ஊருக்கு போறாரு. ஊர் மன்னனே கடன் பிரச்சனையில சிக்கிட்டான். அந்த காலத்துல வட்டி வரி கிஸ்தி கட்டணுமே. ஐயா, வட்டி வரி கிஸ்தி எல்லாம் வெள்ளக்காரனுக்கு கட்ட முடியலன்னா நாடு போயிருன்றாங்க, நான் என்ன பண்றதுன்னா அந்த காலத்துல குட்டி குட்டி ராஜ்யங்களா இருந்திருக்கும் இல்லையா, 300-400 வருஷம். ஹிரண்மயீம் லக்ஷ்மின்னு பாட்டு. ஹிரண்மயீம் லக்ஷ்மியும் 6 தடவை பாடின உடனே எங்க இருந்தோ செல்வம் வந்து குவிய துவங்கியது. மன்னனுக்கும் பிரச்சனை தீர்ந்துருச்சு, இவருடைய வருமான பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், 6 தடவை செல்போன்ல லூப்ல போட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாலும் முடிஞ்சது இல்ல. இதெல்லாம் நான் வந்து நீங்க உட்காந்து கேட்கணும்னா சத்தியமா முடியாது. 5 நிமிஷம் பாட்டு அது வந்துட்டு செல்போன்ல போட்டு கேட்டாலே போதுன்றீங்களா? ஆமா, இது இந்த காலத்துல போய் எல்லாம் கேட்கறதுலாம் ரொம்ப சிரமம். ஓகேவா உங்களுக்கு? என்ன பாட்டுன்னு ஒருத்தர் சொல்லுங்க. ஹிரண்மயீம் லக்ஷ்மி. இந்த பாட்டு இன்னொன்னுமே இருக்குங்க. சிலர்லாம் வந்து கடன் நகையில போய் சிக்கிருச்சுன்னா எப்படி ஒண்ணு மீட்டு கொடுத்துருது. இது அனுபவம். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களை தொடர்பு கொண்டு கேட்பாங்க, இல்ல கமெண்டாவது கமெண்டாவது பண்ணாங்க ஐயா அப்படின்னு. ஹிரண்மயீம் லக்ஷ்மி. அதே போல புதம் ஆசிரயாமின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. புதன் ஆசிரயாமி. ஏன்னா இருக்கிறதுல சுண்டு வரல் தான் புதன். ஓகேங்களா? அப்ப சொந்தக்காரன் தான் சுண்டு வரல். ஆனா சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உறவினர்கள்லாம்
இருக்கிறதுலே எவனான சொண்டு வரல பிடிச்சி ஒரு நசுக்கு நசுக்கினா நமக்கு மம்மி அப்படின்னு கத்துறோம். கரெக்டுங்களா? இருக்கிறதுலே இந்த சொண்டு வரல அவ்வளவு வேல்யூ. இந்த புதனுக்கானது புதம் ஆசிரியாமி. இதுவும் முத்துசாமி தீட்சிதர் தான் எழுதினாரு. இந்த புதம் ஆசிரியாமி, ஒரு வங்கிக்கு போறேன், இதுக்கு போறேன், எனக்கு ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ஃப்ளோ இல்லைன்னா, அதே போல ஒரு முறை முத்துசாமி தீட்சிதரோட சிஷ்யனுக்கு தீராத வயிற்று வலி வந்துடுது. உடனே கேட்டார், உனக்கு என்ன குரு தசையா? ஆமாம்ப்பா, பிரகஸ்பதி தாராபத்தே. பிரகஸ்பதி தாராபத்தே. பல கொடிய நோய்களை முத்துசுவாமி தீட்சிதர் இந்த பாட்டியை 3 தடவை பாடி சரி பண்ணதா சொல்றாங்க. அப்போ அவனுக்கு சரியாயிடுச்சு. நமக்கு தான் இப்ப செல்போன் இருக்கு, போட்டு 3 தடவை லூப்ல போட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். இவ்வளவுதான். இங்க கேக்குறீங்களோ இல்லையோ, பிரகஸ்பதியே தாராபத்தே, பெரும் செல்வத்தை தரக்கூடியது. இரண்மையும் லட்சுமியும் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை டக்குன்னு தரக்கூடியது. அடுத்ததா என்ன சொன்னேன்? புதன் ஆசிரியாமி. புதன் ஆசிரியாமிக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்களுக்கு நல்ல கல்வியை தரும். ஆனால் இதுல ஒரு மைனஸும் இருக்கு. பசங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அதுவே துரத்தியும் விட்டுருமா. இது பிளஸ்ஸா மைனஸான்னு பசங்களும் அம்மா அப்பாவும் தான் சொல்லணும். இது கண்டிப்பா பிளஸ் தான். தேவையில்லாத திறத்துதுன்னா பிளஸ் தானே. அதே மாதிரி அங்காரக்கம்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அங்காரக்கம். நான் ரியல் எஸ்டேட்ல எல்லாம் இப்ப முடங்கிட்டேன், இல்லாட்டி வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அங்காரக்கம் முத்துசாமி தீட்சிதர்னு போட்டீங்கன்னா கூகுள் பண்ணா வந்துடும். வீட்டுல இருக்கிற வாஸ்து தோஷத்தை சரி பண்ணி கொடுத்துருமா அந்த பாடல். முடிஞ்ச மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, முத்துசாமி தீட்சிதர் அவரோட பாடலுக்கு நடுவுல அங்கங்க மந்திர வார்த்தைகளை சேர்த்திருப்பார். ஸோ அவரோட பாட்டுல மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தது, உங்களுக்கு ஏதான ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும், இந்த தாந்திரீக பரிகாரங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வேலை செய்யும். இது அனுபவம். இருக்கக்கூடிய பாடல்களிலே எல்லாருமே பாடியிருப்பதும் சிறப்புத்தான். உங்களுக்கு இப்ப பிரச்சனை தீரணும்னா உங்களுக்கு பக்தியும் தேவை. அதுக்குன்னு மற்ற பாட்டெல்லாம் கேட்காம இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு இமீடியட்டா பிரச்சனை தான் பாஸ் தீரணும், பக்தி எல்லாம் அப்படின்னா. அதே போல சூரியமூர்த்தேன்னு ஒரு பாட்டு இருக்கும். நீங்க அந்த சூரியமூர்த்தே பாட்டு நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமையில எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவையான அதிகாலையில பிளே பண்ணிடுங்க. ஒரு 9 நாள் 48 நாள் பிளே பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை ஒரு ப்ரமோஷனோட கொடுத்துரும், சூரியமூர்த்தே அப்படின்னு. அதே போல் சனீஸ்வரர், என்னால எங்கேயும் போக முடியலன்னா திவாகர தனுஜம் அப்படின்னு நிறைய பேர் நோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, திவாகர தனுஜம். திவாகர தனுஜம் எதுக்குன்னா, சனீஸ்வரர் மற்றும் ஏதான ஒரு பரிகாரம் எல்லாம் என்னால முடியலைங்க, ஃபாரின்ல இருக்கேன், பித்ரு தோஷம் அது இதுன்னு இருக்கு, என்னால ரெடியே ஆக முடியல அப்படின்னா திவாகர தனுஜம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அவரது, சனீஸ்வரது. பொதுவாகவே முத்துசாமி தீட்சிதருடைய பாடல்கள் வேற லெவல்ல தாங்க வேலை செய்யும். அவருக்கு என்னன்னா, இந்த சித்த கொடுத்தது முருகப்பெருமான். திருத்தணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருக்கு நேரடியாக வழங்கிய ஒரு வல்லபம். அதனால ஒரு அபரீதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு. அதே போல மற்ற இசைகளும் கேட்கணும். அதுக்குன்னு இசையை கேட்காம நம்ம சீரியஸா 24 மணி நேரம் இருப்பேன்னா வாழ்க்கை போர் அடிச்சிடும். நல்ல இசையை கேட்க துவங்குங்கள், வாழ்க்கையிலே வளர்ச்சி வர துவங்கும். சத்தியம். ஸோ இந்த இசையெல்லாம் கேட்டால் எல்லாமே வந்துருச்சுன்னா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிரும். ஆமாமா. ஸோ அதுபடியே நடக்கட்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நலமே நிகழட்டும். சிவ சிவ.